அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், அதுக்கு எந்த ஸ்ட்ரைக்கு எந்த பிரீமியத்தில் எபோ பிலோ செஷனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 13ங்க, இது 14th கிடையாது, 13ஆம் தேதி ஈவினிங் 8 PM கிளாஸ் துவங்கும். இதுக்கான டீட்டெயில் டாபிக் அனுப்புறவங்களுக்கு எல்லாருமே அனுப்பியாச்சு. இது ஸ்டாக் ஆப்ஷன்லாம் இன்க்ளூட் ஆகுங்க. ஸ்டாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இன்ட்ராடேல எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதுக்கான டீட்டெயில் யாருக்காவது மெசேஜ் பண்ணி வரலன்னா எனக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மண்டே நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னன்னா, மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகன். இன்னைக்கு 24,900 கால் 62 rupees எபோ இருந்தா மார்க்கெட்டு அப்சைடு மேயர், மார்க்கெட் பிலோ இருந்தா மார்க்கெட் இறங்கும். மார்க்கெட் இறங்கும், ஓகேங்களா? நம்ம இங்க சொல்றது என்ன, மார்க்கெட் ஏறும் இறங்குன்றதை மட்டும்தான் சொல்றோம். சரி, இதுலயே இது 62க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா ஒரு லைனை போட்டு பாக்குறது இல்லைங்க. அதுல ஃபால்ஸா கூட சில டைம்ல மேல இருப்பாங்க, அப்படியே கீழே விடுவாங்க, கீழே இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. இது ஃபால்ஸாவும் இருக்கும், அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியணும், தெரியணும். அது மட்டுமல்ல, இது மேல இப்படி போனா ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன், அங்க சர்டன் ரூல் இருக்கு, அதை எடுத்துட்டு அது போகும். அதே போல கீழே இறங்கினா ஒரு வேளையில திரும்பி ஆகணும், இதர் ஆப்போசிட் டைரக்ஷன் மாறி போயே ஆகணும், அது ரூல். அப்போ ஒரு வேல்யூ வச்சு ஒண்ணும் இல்லை. அப்போ நான் இங்க யூடியூப்ல எதுக்கு கொடுக்குறேன்னா, நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான். இந்த இடத்துல வரும்போது நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டோ எதுவுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூ தெரியாது, கரெக்டுங்களா? அதனால இங்க வரும்போது எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாம். மார்க்கெட்ல எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், ஒரு டைம் டாபிக் எல்லாம் இப்போ புதுசா ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த இடத்துல நம்மளுடைய 5 விதமான நியூ கான்செப்ட் ஒன்று உள்ள கொண்டு வந்துருவோம். அதெல்லாம் எதுக்கு பயன்படுறதெல்லாம் அழகா புரிஞ்சுட்டு அந்த டைம்ல ட்ரேட் பண்ணா மட்டும் போதுமானது, இல்லைன்னா தேவையே கிடையாது, ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, புரியுதுங்களா? அதனால மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க, பெருசெல்லாம் பார்க்காதீங்க. மேக்ஸ் சார்ந்து படிச்சு நம்ம அந்த இதுலயே ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.